வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 8.7 பதிவாகியிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கின்றது. இன்று ஏற்பட்டுள்ள இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் பெட்ரோவஸ்க் இருந்து சுமார் 85 மைல் தொலைவில் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக அந்த மையம் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹவாய் மற்றும் அலாஸ்காவில் அலூடியன் தீவுக்கு சில பகுதிகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ஜப்பானின் கடற்கரையோர பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கடல் அலைகள் 1 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரஷ்யாவில் 2021 ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரிக்டர் அளவுகோலில் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் 8.7 நிலநடுக்கம் பதிவாகி இருக்கும் நிலையில் பல நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்கா, கலிபோர்னியா, அலாஸ்கா, குவாய் தீவுகளிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் கம்சாட்கி நகரிலிருந்து 125 கிலோமீட்டர் தென்கிழக்கு மையத்தில் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை முழுவதும் ஆபத்தான சுனாமி அலைகளின் அறிகுறிகளை கவனிக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மேலும் கனடா, ரஷ்யா மற்றும் ஜப்பானின் சில பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் கடற்கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் 1 மீட்டர் வரை உயரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டிருப்பதோடு பூகம்பத்தின் ஆரம்பகட்ட அளவுகளின் அடிப்படையில் பரவலான ஆபத்தான சுனாமி அலைகள் சாத்தியமாகும் எனவும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அறிக்கை விட்டுள்ளது. அமெரிக்கா உருவாக்கிய புதிய பிரீசியன் ஸ்ட்ரைக் மிசைல் எனப்படும் பிரீசம் ஏவுகணைகள் தற்போது பசிபிக் பெருங்கடலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. சீனா தைவான் மீது நடத்தக்கூடிய அதிரடி தாக்குதலை தடுக்கும் முக்கிய கருவியாக இது கருதப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. லக்யூட் மெர்டின் நிறுவனம் தயாரித்த இந்த ஏவுகணை சமீபத்திய ஆஸ்திரேலியாவில் சோதனையாக பாய்ந்திருப்பதோடு சுமார் 190 மைல் தொலைவில் இந்த இலக்கை ஒரு வெற்றிகரமாக தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படுவதாகவும் பழைய அட்சம் ஏவுகணைகளுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ள PRSM 300 மைலுக்கு மேல் பாயும் சக்தி கொண்டதாகவும் மணிக்கு 4000 கிலோமீட்டர் வேகத்துடன் 2 ஏவுகணைகளும் ஒரு நேரத்தில் பாயக்கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. HIMARS மற்றும் MLRS போலி லான்ச்சர்களிடமிருந்து பாய்ந்த இயலும் இந்த ஏவுகணை சீன கடற்படைக்கு கடும் அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தைவானுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடும் எனவும் ஏற்கனவே தைவானில் 11 அமைப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஆண்டுக்குள் புதிய PRSM ஏவுகணைகள் சேர்க்கப்படலாம் எனவும் இது புதிய தொழில்நுட்பத்துக்கு முன்னேற்றமாக சீனாவை தாக்குதலிலிருந்து தவிர்க்கும் வகையில் செயற்படலாம் எனவும் பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 5000 கிலோ எடை கொண்ட பிரளயா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDO உள்நாட்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கிய பிரளயா ஏவுகணையை ஜூலை 28 மற்றும் 29 தேதிகளில் ஒடிசாவின் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை அடையாளம் காண முடியாத குறுநிலை பாதையை பின்பற்றி ஒரு குறித்த இலக்கை மிக துல்லியமாக தாக்கியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி உயிருள்ள கரப்பான் பூச்சிகளை இரகசிய கண்காணிப்பு கருவிகளாக பயன்படுத்துகின்றது எனவும் அறிவியல் கற்பனை கதைகளில் மட்டும் உலாவரும் கதையை ஜெர்மனி தற்சமயம் உண்மையாக்கியுள்ளது. ஸ்வாம் பயோடெக் என்ற தொழில்நுட்பத்தின் ஸ்மார்ட் அப் நிறுவனம் AI தொழில்நுட்பம் கொண்ட பேக் சாதனங்களை கரப்பான் பூச்சிகள் மீது பொருத்தி அவற்றை உயிருடன் இயக்கும் உளவாளிகளாக மாற்றியுள்ளது. இந்த ஸ்மார்ட் சாதனங்களில் நுண்ணறிவு கேமராக்கள், வாயு, வெப்பம், கதிர்வீச்சு கண்டறியும் சென்சார்கள் மற்றும் நரம்பு தூண்டுதல் சாதனங்களும் உள்ளன. இவை கரப்பான் பூச்சிகளை திசை மாற்றும் வகையிலே வேலை செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. AI மற்றும் வயர்லெஸ் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்துடன் இணைந்த இந்த இயந்திர உயிர் கலவைகள் சிக்கலான இடங்களில் நுழைந்த தகவல்களையும் சேகரிக்கின்றன. நகர்ப்புற போர் பகுதிகளில் தீ விபத்து, கட்டிட இடிபாடுகளில் உயிரிழப்புகளை கண்டுபிடிக்கும் பணிகள் போன்றவற்றில் இவை பயன்படுத்தலாம்.
ஜெர்மனியில் பாதுகாப்புத்துறைக்காக இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது 13 மில்லியன் யூரோ நிதியும் கிடைத்துள்ளது. டப்ட்ரா மாதிரி பாதுகாப்பு ஆராய்ச்சி முன்னெடுப்புகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. கரப்பான் பூச்சிகள் சிறியவை, சகிப்புத்தன்மை மிகுந்தவை, மின்சக்தி தேவையில்லாமல் இயங்கக்கூடியவை, மேலும் 3 கிராம் வரையிலான சாதனங்களையும் சுமக்கக்கூடியன. இவை இயற்கையாகவே உணர்ச்சி பொங்கும் உளவாளிகளாக செயற்பட முடியும் என்பதனால் எதிர்காலத்தில் போர்கள், தீயணைப்பு பணிகள் மற்றும் பெரும்பாலான உயர் அபாய சூழ்நிலை செயற்பாடுகளிலும் முக்கிய இடம் பிடிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கனடாவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. கனடா அரசு ஜனவரி 2024ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை ஏற்றிவிட்டதாக கூறியுள்ளார்கள். ஆனால் சமீபத்திய வெளியான இஸ்ரேலின் வரி விதி ஆணையத்தின் பதிவுகள் மற்றும் சர்வதேச கப்பல் அனுப்பும் ஆவணங்கள் கனடாவிலிருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ரகசியமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அனுப்பப்படுவதையும் உறுதி செய்துள்ளார்கள். தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை பிரச்சினை காரணமாக மோதல் வெடித்துள்ளது. இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தம் மற்றும் மலேசியாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு நேற்று முன்தினம் ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நள்ளிரவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருந்த நிலையில் கம்போடியா பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தப்படவில்லை என கம்போடியா அரசு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை சண்டைகள் தொடர்கின்றதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும், ஆனால் பல இடங்களில் அமைதி திரும்புவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும், போர் காரணமாக இடம்பெயர்ந்த பலர் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது நடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடாத்திய நிலையில் இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் பணிய கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அமைப்பிற்கு எதிரான இஸ்ரேல் தொடுத்து வரும் 21 மாத கால போரில் இதுவரை 60,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். எனினும் அவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் என்றோ அல்லது பயங்கரவாதிகள் என்றோ தெரியவில்லை எனவும், ஆனால் இவர்களில் பாதி பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது.